ஒன்று சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். அன்னாள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவரை உயர்த்தி அவள் துதித்ததையும், ஆண்டவர் என்ன காரியங்களை அவள் வாழ்க்கையிலே செய்தார் என்பதையும் இந்த 2ஆம் அதிகாரத்தில் அவள் தன் வாயினால் அதை அறிக்கையிடுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. பல காரியங்களை அவள் சொல்லுகிறாள். முதல் வசனத்திலிருந்தே இந்த 4வது வசனத்தில் வரும்போது அவள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பலவான்களின் வில் முறிந்தது. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். இந்த காலை நேரத்தில் இந்த 2வது பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் கர்த்தருடைய துணையோடு பேச விரும்புகிறேன். தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். ஆமென். பலவான்களின் வில் முறிந்தது, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த 2வது பகுதி இந்த காலை நேரத்தில் எனக்கு முன்பாக இருக்கிற இந்த சொற்ப நேரத்தில் நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் நம்மை பலப்படுத்த போகிறார் இந்த காலை நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் போது, அன்னாள் அவள் தள்ளாடுவதற்கான சூழ்நிலைகள், அவள் தள்ளாடி போவதற்கான நிலைமைகள், 3 காரியங்களை வேதத்திலிருந்து நாம் அறிய போகிறோம். 1 சாமுவேல் 1:5 வாசிக்கும் போது, வாசியுங்கள். 1 சாமுவேல் 1:5. அன்னாளை சிநேகித்தபடியினால் கொடுப்பான், கர்த்தரோ அடைக்கப்பட்ட சூழ்நிலையினால் தள்ளாடின அன்னாள். அடைக்கப்பட்ட நிலையினால் என் வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கிறது, என் நன்மைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தள்ளாடுவதற்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தள்ளாடுவதற்கான காரணங்கள் என்ன? அவன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட நிலைகளை காணும்போது, அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை காணும்போது, எப்பேற்பட்ட மனிதனாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமானாயிருந்தாலும் அவருடைய வாழ்க்கை தள்ளாடுகிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தம், இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா யுத்தம். ஈரான் ஒரு பகுதியை அடைத்தது நிமித்தம் எண்ணெய் போக்குவரத்து அந்த நாடு வழியாய் போக்குறது, அந்த நீரிணையை, அந்த கேனலை அவன் அடைச்சது நிமித்தம் உலகமே என்ன செய்து? உலகமே என்ன செய்து? தள்ளாடுது. உலகமே தள்ளாடுகிறது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுகள் வரலுகிறது, கேஸ் தட்டுப்பாடு. இப்ப எல்லாரும் எலிசாவின் நாட்களில் மலைகளுக்கு போய் விறகுகளை வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இப்போ என்ன செய்கிறாங்க? வீட்டில் இருக்கிற கோடாலியெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க, கோடாலியை ஷார்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எப்படியும் எதை வச்சு தான் அடுப்பெரிக்க வேண்டியது இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஒரு அடைக்கப்பட்ட நிலை ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன செய்கிறது? தள்ளாட வைக்கிறது. கப்பல் போக்குவரத்து தடை செய்கிறது, எண்ணெய் போக்குவரத்து தடுக்கப்படுகிறது. அந்த பகுதியை ஈரான் அடைத்தது நிமித்தம் இன்றைக்கு உலக வல்லரசுகளும் என்ன செய்கிறது? தள்ளாடுகிறது. வெளியில சொல்லிக்கிறாங்க, எங்களுக்கு போதுமான அளவு எரிவாயுகள் இருக்கிறது, போதுமான அளவுக்கு ஆமீன் இந்த எல்பிஜி இருக்குது, எல்லாம் இருக்குது, போதுமான அளவு இருக்குது என்று சொன்னாலும் நம்ம பார்க்கிற காட்சிகள் ஆங்காங்கே
ஆமீன் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாடுகிறார்கள். ஹோட்டல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். சென்னை பட்டணத்தில், பெங்களூர் பட்டணத்தில் அநேக ஹோட்டல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் கோயம்புத்தூர்ல இருந்தேன். ஆமாம், 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய பல ஹோட்டல்கள் 12 மணி வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் நேரத்தை சுருக்கி இருக்கிறார்கள். இங்கே அன்னாளுடைய வாழ்க்கையும் தள்ளாடுவதற்கு காரணம் அவளுடைய வாழ்க்கையில் அவள் சந்தித்த ஒரு அடைக்கப்பட்ட நிலை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடையின்றி வந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை தள்ளாடவில்லை. ஆனால் என்றைக்கு அது அடைக்கப்பட்டதோ தள்ளாடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் அப்படியே ஃப்ளோப் ஆயிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை அன்றாடம் போய் கொண்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் இருப்பது போல் ஆசீர்வாதமாய் இருந்தது. என்றைக்கு ஒரு அடைக்கப்பட்ட நிலை வந்ததோ தள்ளாடுகிறோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, தள்ளாடினவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? பலத்தால் இடைக்கட்டப்பட்டார்கள். அன்னாளை தள்ளாட பண்ணின சூழ்நிலை என்பது அவள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட ஒரு நிலை. அவள் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது, அவளுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டிருந்தது, அவளுக்கான ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டிருந்தது, அவளுக்கு வர வேண்டிய நன்மை அடைக்கப்பட்டிருந்தது. அந்த அடைக்கப்பட்ட நிலையினால் அவள் வாழ்க்கை என்ன செய்தது? தள்ளாடினது. இரண்டாவது, அடுத்த வசனத்தை வாசிங்க, 1:6. அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாய் அவளை மிகவும் வெசனப்படுத்துவாள். இரண்டாவது, அன்னாளை தள்ளாட பண்ணினது அவளை சூழ்ந்திருந்த ஒரு அவமானம். சூழ்ந்திருந்த ஒரு அவமானம். 1, அடைக்கப்பட்டதினால் தள்ளாடினாள். 2, அவமானத்தினால் தள்ளாடினாள். ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் இந்த பெனினாள் அவளை அவமானப்படுத்துவாள். அவள் துக்கப்படும்படியாக அவளை விசனப்படுத்துவாள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கிற அவமானங்கள், அவன் சந்திக்கிற நிந்தைகள், அவன் சந்திக்கிற ஏளனங்கள், அவன் கேட்கிற அவமானமான வார்த்தைகள், ஏளன பேச்சுக்கள், கேலியான வார்த்தைகள், விமர்சனங்கள் அவர்கள் என்ன செய்கிறது? தள்ளாட பண்ணுகிறது. They have been stumbled. நல்ல திடகாத்திரமா தைரியமாக்குறவங்க தான். ஆனால் சில அவமானங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குடும்பத்தில் ஏற்படுகிற அவமானங்கள், சொந்த இரத்த பந்தங்களில் இருந்து ஏற்படுகிற அவமானங்கள், வேலை ஸ்தலங்களில் ஏற்படுகிற அவமானங்கள், தேசத்தின் நடுவில் ஏற்படுகிற அவமானங்கள். இங்கே அன்னாள் ஆமென் அவள் தள்ளாடினதற்கான காரணம் என்ன? 1, அவள் வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, அவளுடைய வாழ்க்கை அவமானத்தால் நிரம்பி இருக்கிறது. அவமானத்தால் நிரம்பி இருக்கிறது. போகும்போதும் வரும்போதும், ஆலயத்துக்கு போகும் வழியெல்லாம் பெனினாள் அவளை வெசனப்படுத்தி கொண்டிருந்தாள், அவமானப்படுத்தி கொண்டிருந்தாள். அவளுக்கு இல்லாமை, அவளுடைய இல்லாமையை பயன்படுத்தி, அவளுடைய குறையை எடுத்து சொல்லி, அவளுக்கு இருக்கிற அந்த குறையை அவள் திரும்ப திரும்ப அவளுக்கு ஞாபகப்படுத்தி அவளை அவமானப்படுத்தி கொண்டிருந்தாள். அவமானத்தினால் அன்னாள் தள்ளாடினாள். இந்த காலை நேரம் என்னை அவமானப்படுத்துகிறார்கள், வேலை ஸ்தலங்களில் நான் அவமானப்படுத்தப்படுகிறேன், குடும்பத்தின் நடுவில் அவமானப்படுத்தப்படுகிறேன், அது நிமித்தம் என் வாழ்க்கை தள்ளாடுகிறது என்றால், தள்ளாடினவர்களை பலத்தால் இடை கட்டுவதற்கு தேவன் இந்த காலை நேரத்தில் நம் நடுவில் உண்டு. தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். அடைக்கப்பட்டதினால் ஒரு தள்ளாடுதல், அவமானத்தினால் ஒரு தள்ளாடுதல். 1:8 வாசியுங்கள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் அதிகமல்லவா? 3வது தள்ளாடுதல் ஏன் வருகிறது? ஆறுதலற்றதினால், ஆதரவற்றதினால். பெனினாள் பேசும்போதே எல்கானா பெனினாளோடு பேசி இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர், நிறைய குடும்பங்கள்ல இந்த கல்யாணம் ஆன இளம் பிள்ளைகளோடு பேசும்போது அவர்கள் சொல்லுகிற காரியங்கள், அவர் பேசும்போது, அவங்க வீட்டுக்காரர் பேசும்போது, என் மாமியார் பேசும்போது, என் வீட்டுக்காரர் பக்கத்தில் நிற்கிறார் பாஸ்டர்,
ஆனா ஒரு வார்த்தை என்ன செய்யல, பேசாதன்னு சொல்லல. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ப்ளீஸ் 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 ஒரு தடவை பேசு. மனைவிக்கு துணையாய் நிற்க வேண்டியது வெளியரங்கத்தில், எங்க இல்ல, அந்த ரங்கத்தில் இல்ல. அவங்க பேசும்போதே அவருடைய வாயை என்ன செஞ்சிருக்கலாம், எல்கானா, நான் எல்கானாவை சொல்றேன், எல்லாரும் ஒரு மாதிரி என்னை பார்க்குறாங்க, நான் எல்கானாவை சொல்றேன், நான் அண்ணால சொல்றேன், பெனினால சொல்றேன். இங்க யாரோ பெனினால் இருக்கிறீங்களா? இல்லைன்னு நான் நம்புறேன். ஆமென். ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் வருஷந்தோறும் இப்படி அவள் அண்ணால என்ன செய்தாலாம், व्यसनப்படுத்தினாளாம். அப்ப நீ வர வேண்டியது அன்னாள் இடத்தில் அல்ல எல்கானாவே, நீ போக வேண்டியது யார் இடத்துல, யார் இடத்துல, பெனினால் இடத்துல. இப்போ அன்னாளுடைய வாழ்க்கை தள்ளாடுவதற்கான காரணம் என்ன? ஆதரவில்லை, ஆறுதல் இல்லை. ஒரு வார்த்தை பெனினால் சொல்லும் போது, ஒரு வார்த்தை பெனினால் व्यसनப்படுத்தும் போது எல்கானா அப்படியே குறுக்க போய் நின்று கம்முன்னு, தேவையில்லாம என்ன செய்யாத, பேசாத, எனக்கு பார்த்துக்க, எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல பாஸ்டர். அக்காக்காரி ஒரு பக்கம் பேசுறா, அம்மாக்காரி ஒரு பக்கம் பேசுறா, இவர் பாட்டுக்கு மண்டைய ஆட்டிட்டு வந்துட்டு வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தெரியாம பேசிட்டாங்க, எதுவும் மனசுல வச்சுக்காத, உங்களை எல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கன்னு எனக்கு தெரியல. இப்போவும் நான் எல்கானாவை சொல்றேன், இப்போவும் நான் யாரை சொல்றேன், எல்கானாவை சொல்றேன். இல்லை பாஸ்டர் என்னைய தான் சொல்ற போல இருக்குதுன்னு ஒருவேளை உங்களுக்கு நினைத்தால் கம்பெனி அதுக்கு பொறுப்பாகாது. ஆமென், அல்லேலூயா. ஆறுதலாய் இருக்க வேண்டிய நேரத்தில், ஆதரவாய் இருக்க வேண்டிய நேரத்தில் எல்கானா அன்னாளுக்கு ஆதரவாய் ஆறுதலாய் இல்ல. இப்ப அன்னாளுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, தள்ளாடுகிறது. ஆனால் தேவ சமூகத்தில் அவள் வந்தது நிமித்தம், தேவனிடத்தில் தன் இருதயத்தை ஊற்றினது நிமித்தம், தேவனிடத்தில் தன் காரியத்தை பகிர்ந்து கொண்டது நிமித்தம், தேவனிடத்தில் தன்னுடைய வேதனைகளை எல்லாம் ஊற்றினது நிமித்தம் இப்ப அவர் சொல்றா, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த காலை நேரத்திலே அடைக்கப்பட்டதினால், அவமானத்தினால், ஆறுதலற்றதினால், ஆதரவற்றதினால் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை தள்ளாடி இருக்குமே, ஆனால் இனியும் மனிதர்களையோ மனிதர்களையே சார்ந்தோ அவர்கள் எனக்கு ஆதரவாய், அவர்கள் எனக்கு ஆதரவாய், அவர்கள் எனக்கு ஆறுதலாய், அவர்கள் இனி என்ன அவமானப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள மேல நம்பிக்கை வைக்காம தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். தள்ளாடின உங்களை தேவன் இன்றைக்கு பலப்படுத்த போகிறார். தள்ளாடினவர்கள் பலப்பட போகிறார்கள். அல்லேலூயா. தள்ளாடினவர்களை பலத்தினால் இடை கட்டினார். தள்ளாடின அன்னாள் அடைக்கப்பட்டது. எரேமியா தீர்க்கதரிசி சிறுவயதிலே தேவனுக்காய் தெரிந்தெடுக்கப்பட்டு, தேவனுக்காய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு, தேவனுடைய வார்த்தைகளை கொண்ட ஒரு தீர்க்கதரிசி. எரேமியாவின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது அவனுடைய வாழ்க்கை தள்ளாடுகிறது. ஏனென்று பார்த்தால் அவன் இன்னும் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான், இன்னும் காவல் சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறான், இன்னும் அவன் விலங்கிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறான், இன்னும் அவனுடைய கால்களில் அவனுடைய கைகளில் இருக்கிற விலங்குகள் இன்னும் அறுக்கப்படாமல் இருக்கிறது, இன்னும் அடைக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கிறபடினால் அவன் தள்ளாடுகிறான். அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய மனிதன்தான், தேவனுடைய தீர்க்கதரிசி தான். எரேமியா 33:1 வாசிக்கும் போது அவன் இன்னும் காவல் சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில், இன்னும் காவல் சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் தேவன் யார் என்பதை மறந்து போனான், தேவனை நோக்கி கூப்பிட மறந்து போனான், எல்லாவற்றையும் மறந்து தள்ளாடி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எரேமியா 33:3 சொல்லுகிறார், எரேமியாவே என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு கேட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். தள்ளாடினவர்கள், அடைக்கப்பட்ட சூழ்நிலை ஒரு மனிதனை தள்ளாட வைக்கிறது.
நல்ல வேலை செய்து வருமானங்கள் கை நிறைய வந்து கொண்டிருக்கும் போது குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள், நம்முடைய வாழ்வாதாரத்துக்கான காரியங்கள் எல்லாம் அப்படியே அனுகூலமாய் இருக்கும்போது வாழ்க்கை அப்படியே சமாதானமாய் சந்தோஷமாய் போய் கொண்டிருந்தது. என்றைக்கு அது அடைக்கப்பட்டதோ இன்றைக்கு நாம் தள்ளாடுகிறோம். அடுத்த வேளை உணவுக்காக தள்ளாடுகிறோம், அடுத்த வேளை தேவைக்காக தள்ளாடுகிறோம், அடுத்த வேளை அடுத்த நிலைமைக்கு போவதற்காக தள்ளாடுகிறோம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து தள்ளாடுகிறோம், பிள்ளைகளுடைய படிப்பை நினைச்சு தள்ளாடுகிறோம், சரீர பலவீனத்தை நினைச்சு தள்ளாடுகிறோம். இந்த காலை நேரத்தில் உன்னை தள்ளாட பண்ணின அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய அதிசய கரம் இறங்கி வந்து ஆண்டவர் அந்த அடைக்கப்பட்ட நிலைமையை மாற்றும் போது உன்னுடைய தள்ளாடுதலுக்கு ஒரு முடிவு. உன்னை தேவன் பலத்தால் இடை கட்ட போகிறார். மறுபடியும் நீ எழும்பி நிற்க போகிறாய். தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். அடைக்கப்பட்ட சூழ்நிலை ஒரு மனிதனை தள்ளாட வைக்கிறது. அவன் சுமக்கும் அவமானங்கள், அவன் கேட்கும் அவமான வார்த்தைகள். ஆவிக்குரிய சபைக்கு வருகிறோம், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம், வாய்க்கு வந்தபடி எல்லாம் வீட்டில் பேசுறோம், கெட்ட வார்த்தைகளை பேசுறோம், அவமானப்படுத்துகிறோம், புருஷன் அவமானப்படுத்துகிறோம், மனைவி அவமானப்படுத்துகிறோம், மாமியார் அவமானப்படுத்துகிறோம், மருமகள் அவமானப்படுத்துகிறோம். ஒரு பக்கம் வெளியில போன அவமானம், வேலைக்கு போன அவமானம், சரி வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ளே அவமானம். அவமானங்களால் சூழ்ந்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தள்ளாடுகிறது. வீட்டில் இருந்தாதான் அவமானம் சொல்லி ஆலயத்துக்கு வந்தோம் பாஸ்டர், ஆலயத்துக்கு போகிற வழியிலும் அவன் அவமானப்படுத்துகிறாள். சரி ஆமென், ஆகாரத்தை புசிக்கலாம் என்று சொல்லி ஆகாரத்தை எடுத்து புசிக்கும் போது ஆகார நேரத்திலே என்னை அவமானப்படுத்துகிறாள். சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறேன். அவமானம் ஒரு மனிதனை தள்ளாட வைக்கிறது. ஆறுதலற்றதினால் தள்ளாடுகிறான். அவள்தான் சொல்லுகிறாள், தள்ளாடின என்னை பலத்தால் இடை கட்டினார். பலத்தால் இடை கட்டினார். அதனுடைய 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ. ஆமென். அவன் சொல்றா, ரொம்ப பேசாதீங்க, ரொம்ப பேசாதீங்க. அகந்தையா ரொம்ப பேச்சு பேசினியே, பெனினாலே, எல்கானாவே, ஏலியே, இனி என்ன செய்யாத, பேசாத. ஏன்னா என்ன, ஆண்டவர் பலத்தினால் இடை கட்டி விட்டார். நான் தள்ளாடினது உண்மை. இந்த உலகத்தில் தள்ளாட மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் தள்ளாடினவர்கள் தான், தள்ளாடி கொண்டிருக்கிறவர்கள் தான். ஆனால் தள்ளாடினவர்கள் பலத்தால் இடை கட்டப்படுவார்கள். ஆமென். அப்ப தள்ளாடின அந்நாள். ஆதியாகமம் 21 அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் வைத்து ஒப்பு கொடுத்து புறப்பட்டு போய் அலைந்து திரிந்தாள். தள்ளாடின ஆகார். இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தள்ளாடின அனுபவங்கள் எதனால் வந்தது? அதுவரைக்கும் தாங்கி நின்ற ஆபிரகாம் இப்ப அவளை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கி நிற்கிறான். அதுவரைக்கும் அவளை ஏற்றுக்கொண்ட சாராள் இப்ப அவளை தாக்க நிற்கிறாள். ஒரு பக்கம் தயங்கி நிற்கிற ஆபிரகாம், இன்னொரு பக்கம் தாக்க நிற்கிற சாராள், இன்னொரு பக்கம் தகர்க்க நிற்கிற வனாந்திரம். இதன் நடுவிலே ஒரு ஆகார். இதன் நடுவிலே ஒரு ஆகார். எதன் நடுவிலே ஒரு ஆகார்? தயங்கி நிற்கிற ஆபிரகாமின் நடுவிலே, தாக்க நிற்கிற சாராளின் நடுவிலே, தகர்க்க நிற்கிற வனாந்திரத்தின் நடுவிலே ஒரு ஆகார். பேரோ ஆகார். ஆகாரம் இல்லாமல் ஒரு ஆகார், ஆதாரம் இல்லாமல் ஒரு ஆகார், ஆதரவு இல்லாமல் ஒரு ஆகார். பேரோ
பேரோ ஆகார். சார் உங்க பேர் என்ன? உத்தமன். வாயை திறந்தா பொய். மேடம் உங்க பேர் என்ன? கூந்தல் அரசி. என்ன அரசி? கூந்தல் அரசி. உச்சியில 3 முடி நட்டுக்கிட்டு நிற்கும். பேர் என்னது? அதுக்கு ஒரு சீப் வச்சிருப்பாங்க. ஒரு தடவை ட்ரெயினில் பிரயாணப்படுறேன். எனக்கு ஆப்போசிட்டில் காலையில் ஒருத்தர் எழும்பினார். எழும்பி சீப் எடுத்து என்ன செய்கிறார்? சீவுறார். அது சீவுறக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன செய்கிறார்? சீவுனது கூட என்னால் சரி பரவாயில்ல தாங்கலாம். சீவிட்டு அப்படி வச்சார் பாருங்க. எப்படி? அப்படி வச்சார். நான் மொபைல் எடுத்து என் கேமரா ஓப்பன் பண்ணி என் மூஞ்ச பார்த்தேன். நமக்கு பரட்டத்தலை மாதிரி இருக்குது. நம்ம என்ன செய்யலை? சீவில். ஆனால் அவருக்கு டெய்லி அப்படி பழகிடுச்சு போல். நான் நினச்சேன் ஒருவேளை காலைல எழும்பின உடனே நேராக போனார், நல்லா ப்ரஷ் பண்ணார், ஃபேஸ் எல்லாம் கழுவினார், அப்படியே டிப்டாப்பாக அப்படியே வந்தார். வந்து அவர் இறங்க வேண்டிய ஸ்டாப் கிடையாது. அவர் இறங்க வேண்டியது இன்னும் பல மணி நேரம் இருக்குது. ஆனால் காலைல எழும்பினோன்னா அப்படியே ஃப்ரெஷ்அப் பண்ணார். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே என்ன செஞ்சார்? தலையெல்லாம் சீவினார். தலையெல்லாம் சீவினார். பேருக்கேற்ற வாழ்க்கை இல்லை. ஆகாருடைய வாழ்க்கை தள்ளாடுகிறது. தயங்கி நிற்கிற ஆபிரகாம். சாராள் ஆபிரகாம் இடத்தில் சொல்லுகிறார், ஆபிரகாமே எனக்கு வயசாயிடுச்சு, என் மூலம் வீடு கட்டப்படும் என்று சொல்லி நான் நினைக்கல. நீ என்ன செய்யாத, நினைக்காத. நம்ம வீட்டிலேயே ஆகார் இருக்கிறாள். அவளை உன் மனைவியாக என்ன செய், என்ன செய், எடுத்துக்கொள். அப்போ தயக்கத்தை காட்டல யாரு? நம் பைபிள் உள்ளதான் சொல்ற. அப்போ தயக்கத்தை, அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? தயங்கி நின்றுக்கணும். வேணாம் சாராள், வேண்டாம். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் வாக்கு தத்த உண்மை உள்ளவர். என்னைய கோலம் தடியுமா என்னைய வந்தாரு. நான் வீட்டை விட்டு வந்தேன், தகப்பன் வீட்டை விட்டு வந்தேன், தேசத்தை விட்டு வந்தேன். வரும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததிகளை பெருக பண்ணுவேன் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறாரு. வருஷங்கள் ஆனாலும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எனவே நீ சொல்லுகிற காரியத்துக்கு நான் உடன்பட மாட்டேன்னு சொல்லி தயக்கத்தை அன்றைக்கு நீ வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் ஆபிரகாமே. இப்போ தயங்கி நிற்கிறான். ஆகாரை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம், இஸ்மவேலை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம். அன்னைக்கு நீ தயங்காம ஏற்றுக்கொண்டியே சாராள் சொன்ன உடனேயே. இப்ப சாராள் சொன்ன உடனேயே இப்ப அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கி நிற்கிற ஆபிரகாம் ஒரு பக்கம், தாக்குகிற சாராள் ஒரு பக்கம், தகர்க்க நினைக்கிற வனாந்திரம் ஒரு பக்கம். ஆகார் தள்ளாடுகிறாள். அவருடைய வாழ்க்கை தள்ளாடுகிறது. ஆகாரம் இல்லாமல் தள்ளாடுகிறது. அலைச்சல்களால் தள்ளாடுகிறது. அழுகை அவளை தள்ளாட வைக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தள்ளாடுகிறது என்றால், தன் சொந்த பிள்ளை சாகிறதையும் தான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு எய்கிற தூரத்திலே போய் உட்கார்ந்து அழுத்தக்கதானுடைய வாழ்க்கை தள்ளாடுகிறது. ஒரு மனிதன் என்ன செய்வான்? கடைசியில் சாகிற நேரத்திலேயாவது நம்ம கையில பிள்ளை என்ன செய்யட்டும், இருக்கட்டும், கடைசி சாவாது என் கையில இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க மனிதர்கள். ஆனால் இவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தள்ளாடுதல், அதையும் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி வாழ்க்கை தள்ளாடுகிறது. மனித புறக்கணிப்புகள் ஒரு பக்கம், மனிதனால் கைவிடப்படுகிற அனுபவங்கள் ஒரு பக்கம். இதன் நிமித்தம் தள்ளாடின ஆகாருக்கு ஒரு துறவை தேவன் தந்து அவளை பலப்படுத்தி நிறுத்தினது போல இந்த காலை நேரத்திலே ஆமென், மனிதர்கள் தயங்கி நிற்கிற சூழ்நிலையில், மனிதர்கள் தாக்குகிற சூழ்நிலையில், வனாந்திரங்கள் உன்னை தகர்த்து போடுகிற நிலையில், அதன் நடுவிலே ஒரு ஆகாரை போல இன்றைக்கு தள்ளாடி கொண்டு இருப்பாயானால், கர்த்தருடைய மனிதனாய் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், உனக்கான ஒரு துறவை தேவன் தந்து உன்னை எழும்பி நிற்க பண்ணி உன்னை பலத்தால் இடை கட்ட போகிறார். உன்னை பலத்தால் இடை கட்ட போகிறார். நீ தாகத்தால் சாவதில்லை, நீ தாகத்தால் சாவதில்லை. இந்த தேவையினால், இந்த தேவை சந்திக்கப்படாததினால் என் வாழ்க்கை முடிந்து விடுமோ? இல்லை, தேவையின் சேவையை சந்திக்க போகிறார். அந்த தேவைகள் பரலோகத்திலிருந்து சந்திக்கப்பட போகிறது. மனித புறக்கணிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் போது பரலோகம் நம்மை ஆமென் அதிகமாய் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா.
ஆபிரகாம் கைவிட்டது உண்மைதான், ஆனால் ஆபிரகாமின் தேவன் கைவிடவில்லை. தள்ளாடின ஆகாரை கை கொடுத்து தூக்கினது ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாமின் தேவன். அல்லேலூயா. தள்ளாடின இஸ்மவேல் தள்ளாடின ஆகாரை கை கொடுத்து தூக்கி நிறுத்தினது. ஆமென். பரலோகம் அவளுக்காக இறங்கி வந்தது. தள்ளாடுகிறவர்களுக்காக பரலோகம் இறங்கி வந்து வேலை செய்யும். இந்த காலை நேரத்தில் இந்த சூழ்நிலை நடுவே நீங்க நிற்கலாம். ஆமென். மனிதர்கள் தயங்கி நிற்கிறார்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மனிதர்கள் என்னை தாக்க நினைக்கிறார்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னை தகர்த்து போட ஒரு வனாந்திரம் ஆயத்தமாய் இருக்கிறது. இதன் நடுவில் நான் ஆகாரை போல தனிமையாய் என் பிள்ளையை வைத்துக் கொண்டு நான் நின்று கொண்டிருக்கிறேன். இதன் நடுவிலே கர்த்தர் எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்வாரோ என்கிற எண்ணத்தோடு இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்தின் நடுவிலே அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருப்பாயானால், இந்த நேரலின் மூலமாய் கேட்டுக் கொண்டிருப்பாயானால், உனக்கான ஒரு துறவை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை சீக்கிரம் உன்னுடைய கண்கள் காண போகிறது. தள்ளாடின உன் வாழ்க்கையை தேவன் பலத்தினால் இடை கட்ட போகிறார். தேவன் சொன்னார், ஆகாரே உன் பிள்ளை எடுத்துக்கொண்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. தள்ளாடினவர்கள் பலத்தால் இடை கட்டப்பட்டார்கள். ஆமென். அன்னாள் தள்ளாடுகிறாள் அடைக்கப்பட்டதினால், அன்னாள் தள்ளாடுகிறாள் அவமானத்தினால், அன்னாள் தள்ளாடுகிறார் ஆறுதலற்றதினால். இங்கே ஆகார் தள்ளாடுகிறதனால் தயங்கி நிற்கிற மனிதர்கள், தாக்க நினைக்கிற மனிதர்கள், தகர்க்க நினைக்கிற வனாந்திரம், ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் தகர்த்து போட வேண்டும் என்று பேர் சபாவின் வனாந்திரம் ஆயத்தமாயிருக்கிறது. ஒரு நீரூற்றை கட்டளையிட்டு அவளை பலப்படுத்தினார். தள்ளாடினவர்களோ பலத்தினால் கட்டப்பட்டார்கள். சிம்சோன் பலசாலிதான். சிம்சோன் யாரையும் எதிர்க்க துணிந்தவன் தான். ஆனால் ஆமென் லேகியில் வரும்போது ஆமென் அவன் நாவரண்டு அவன் தள்ளாடி துவண்டு போய் கிடக்கும் போது ஆண்டவரிடத்திலே ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த பெலிஸ்தியருடைய கையினாலே என் ஜீவன் மாள வேண்டுமோ, என்னை ஒரு விசை பலப்படுத்தும் என்று சொன்ன போது துவண்டு போய் இருந்தவனுக்கு ஒரு எல் நக்கோர் என்கிற ஒரு துறவை தேவன் கொடுத்து அவனை பலப்படுத்தினார். ஆமென். இந்த காலை நேரத்தில் சில தள்ளாடி வந்திருக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை ஆமென் நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தைகளை கொண்ட ஆண்டவர் மறுபடியும் என்னோடு கூட இடைப்பட்டபடினால் நான் தைரியமாய் பலிபீடத்தில் என்று சொல்ல முடியும். தள்ளாடின அநேக வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் பலப்படுத்த போகிறார். தள்ளாடி கொண்டிருக்கிற சில பிசினஸ் எடுத்து நிறுத்த போகிறார். தள்ளாடி கொண்டிருக்கிற பினான்சியல் ஸ்டேட்டஸ் எடுத்து நிறுத்த போகிறார். தள்ளாடி கொண்டிருக்கிற சரீர சுகத்தை எடுத்து நிறுத்த போகிறார். தள்ளாடி கொண்டிருக்கிற வாழ்க்கை எடுத்து நிறுத்த போகிறார். ஏனென்றால் என் தேவன் யாரையும் தள்ளாட வைக்கிறவர் அல்ல, தள்ளாடினவர்களை பலத்தால் இடை கட்டுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19:4. போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும், நல்லவன் அல்ல. தள்ளாடின எலியா, தள்ளாடின எலியா 18ஆம் அதிகாரத்திலே கர்மேல் பர்வதத்தில் தரித்து நின்றவன், தனித்து நின்றவன், தரித்து நின்றவன், தனித்து நின்றவன் 10ஆம் அதிகாரத்தில் தள்ளாடுகிறான். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேருக்கு முன்னாடி தள்ளாடாதவன். எசபேலின் பந்தியில் அமர்ந்து சாப்பிடுகிற தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 400 பேருக்கு முன்னாடி தள்ளாடாத எலியா, ஆகாபுக்கு முன்பாக தள்ளாடாத எலியா, பாகாலுக்கு முன்பாக தள்ளாடாத எலியா, பஞ்ச காலத்திலும் தள்ளாடாத எலியா, பற்றாக்குறைகளிலும் தள்ளாடாத எலியா இப்போ தள்ளாடுகிறான். காரணம் அவனுக்குள் ஏற்பட்ட பயம், அவனுக்குள் ஏற்பட்ட
ஒரு பயம். பஞ்சத்தை எதிர்கொண்டவனால் பயத்தை எதிர்கொள்ள முடியவில்லை. பஞ்சத்தை எதிர்கொண்டவனால் பயத்தை எதிர்கொள்ள முடியல. பாகாலை எதிர்கொண்டவனால் பயத்தை எதிர்கொள்ள முடியவில்லை. பற்றாக்குறைகளை எதிர்கொண்டவனால் பயத்தை என்ன செய்ய முடியல? எதிர்கொள்ள முடியல. நான் யார் தெரியுமா பாஸ்டர்? பஞ்ச காலத்தில் வாழ்ந்தவன். சோ வாட்? இப்ப பயந்துனால தள்ளாடுறியே. நான் யார் தெரியுமா சார்? பற்றாக்குறைகள், மழை இல்லாத தாழ்ச்சியான நாட்களிலும் என் வாழ்க்கை என்ன செய்யல? தள்ளாடல. கர்மேல் பர்வதத்தில் ஒரு பக்கம் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேர், இன்னொரு பக்கம் மெசபேலுடைய தோப்பு விக்கிரதரிசிகள் 400 பேர். அவர்கள் நடுவில் தனி மனிதனாய் தனித்து நின்றேன், தரித்து நின்றேன், தனித்துவமாய் நின்றேன். நான் தள்ளாடல. நான் என்ன செய்யல? தள்ளாடல. ஆனா 19ஆம் அதிகாரத்தில் வரும்போது என் வாழ்க்கை தள்ளாடுகிறது, என் தரிசனம் தள்ளாடுகிறது, என் ஊழியம் தள்ளாடுகிறது, என் குடும்பம் தள்ளாடுகிறது. எனக்கு வாழ பிடிக்கல, என் வாழ்க்கை தள்ளாடுகிறது. காரணம் என்ன? எனக்குள் ஏற்பட்ட ஒரு பயம். 18ஆம் அதிகார சூழ்நிலை நினைச்சு பயப்படுறீங்க? யோசித்து பாருங்க. 18ஆம் அதிகாரத்தில் தரித்து நிற்கிறான். 18ஆம் அதிகாரத்தில் தனியா தான் நிற்கிறான். இப்ப 19ஆம் அதிகாரத்தில் சொல்றான், நான் யாரு? நான் ஒருவன் மாத்திரம். 18ஆம் அதிகாரத்தில் சொக்காரை எல்லாம் கூட அவ்வளோ. எலியா, கர்மேல் பர்வதத்தில் உன் கூட மாமனும் மச்சானும் மைத்துரனும் சகலபாடி எல்லாரும் நின்னாங்களோ? அப்பவும் எப்படிதான் என்ன? தனித்து தான் என்ன? ஆனா அப்பொழுது எதிர்கொண்ட பிரச்சனைகளை இப்பொழுது உன்னால் எதிர்கொள்ள முடியவில்லை என்றால், கர்த்தருக்கு முன்பாக நின்ற நீ இப்போ அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற. பயம் ஒரு மனிதனை தள்ளாட வைக்கிறது. எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் பயந்துட்டான்னா தள்ளாடிடுவா. கண்ணாடி பாலங்கள், நீங்க கன்னியாகுமரி அதெல்லாம் சாதாரண ஒரு சின்ன பாலம்தான். வாகமன்ல இருக்குது, சில இடங்கள்ல இருக்குது, வெளி தேசங்களில் கண்ணாடி பாலங்கள் இருக்கிறது. நீங்க அதுல நடக்கணும் அப்படின்னா என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க அதுல நடக்கும்போது கண்ணாடியில் நடக்கிற மாதிரியே தெரியாது. கீழே பார்த்தீங்கன்னா அகல பாதாளமே என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும். டிக்கெட் எடுத்துருவான், எல்லாம் எடுத்து சேஃப்டி எல்லாம் போட்டுருவான். போட்டுட்டு கண்ணாடி பாலத்துக்கு முன்னாடி வாய்களையே பேசும். யார் பயந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். இவன் பயப்பட தான் செஞ்சிருப்பான். அவன் இதுவா சப்பா மேட்ரு, இதில் போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வர அவ்வளோந்தானே அப்படின்னு சொல்லி இது இப்படி இப்படி மேலே ஏறும்போது இவ்வளோ தான், நான் ஒன்றுமே இல்லையா அப்படி நேராக மேலே போயிட்டு டக்குன்னு கீழே வரும் பாருங்க. இவனுக்கு மேல் ஸ்தானம், கீழ் ஸ்தானம், சைடு ஸ்தானம், சென்டர் ஸ்தானம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி ஆமேன் ஒரு ஃப்ரூட் சாலடே உள்ள உருவாகி இதனை என்ன செய்கிறது? தள்ளாட வைக்கிறது. சரி நீ தள்ளாடிட்ட போ அப்படின்னு தள்ளுகிற தெய்வம் அல்ல, தள்ளாடினவர்களை தள்ளுகிறவர் அல்ல, தள்ளாடினவர்களுக்கு போஜனம் கொடுத்து அவனை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பயமா இருக்கு பாஸ்டர், பயமா இருக்கு பாஸ்டர், பயமா இருக்கு பாஸ்டர், பிள்ளைய நினைச்சா பயமா இருக்கு பாஸ்டர், பையல நினைச்சா பயமா இருக்கு பாஸ்டர், அதை நினைச்சா பயமா இருக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்கு பாஸ்டர். பாட்டு மட்டும் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எப்படி பாட்டு மட்டும்? என்ன பாட்டு? பயப்பட மாட்டேன். 2 அதிகாரம் 4-5 வசன கேப்பு, அவ்வளவுதான். அங்க பயமே இல்லை. சொல்றான், உன் தெய்வம் தூங்கிட்டு இருப்பாரு, சத்தமா என்ன செய்ய கூப்பிடு. பயம் இல்லை.
850 பேர் பட்டயத்தோட நிற்கிறானே, நீ தனியா நிற்கிறிய எலியா, உனக்கு பயம் இல்லையா? இல்லை, ஏன்னா என் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். ஆனா இப்ப 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் விட்டு போயிட்டாரா? இல்ல, ஆண்டவர் இருக்கிறார். ஆனா இந்த தனிமை உணர்வு அவனுக்குள்ளால, ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் எனக்கு பக்கத்துல இல்ல, ஆண்டவர் எனக்கு பலனா இல்ல, ஆண்டவர் மட்டும் இருந்திருந்தா எசபேல் பேசியிருப்பாளா, ஆண்டவர் மட்டும் கூட இருந்திருந்தா கிதியோன் சொன்ன மாதிரி ஆண்டவரே நீர் இருந்தீரானால், நீர் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எங்கள் முற்பிதாக்கள் காலத்தில் நடந்த அற்புதங்கள் எங்கே? எங்கள் முற்பிதாக்கள் காலத்தில் நடந்த அதிசயங்கள் எங்கே? நீர் இருந்திருந்தா எங்க விளைச்சல மீதியானீர் கொண்டு போயிருப்பானா? மார்த்தாள் மரியாள் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இருந்தீரே ஆனால் லாசரு மரித்திருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ளும் போது நம்மளை தனிமைப்படுத்துகிறது, தனிமை உணர்வை கொண்டு வருகிறது. நமக்கு துணையா யாரும் இல்லை, நமக்கு பக்கபலமா யாரும் இல்லை, ஆண்டவரும் கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஆமீன் ஒரு தனிமை உணர்வு வருகிறது. எலியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆமீன் சும்மா கம்னுறா, எலும்பி சாப்பிட்டுட்டு என்ன செய், எலும்பி போறக்குள்ள வேலைய பாரு அப்படின்னு அவனை தட்டி எழுப்பி அவனை பலத்தால் இடைக்கட்டி, நீ போ ஆசைகள் அபிஷேகம் பண்ணு, நீ போ எகு அபிஷேகம் பண்ணு, நீ போ எலிசாவும் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு. ஆசைகளுக்கு தப்பினவனை எகு முடிப்பான், எகுக்கு தப்பினவனை எலிசா முடிப்பான். தள்ளாடினவர்களோ பலத்தால் இடைக்கட்டப்பட்டார். பஞ்சத்தை எதிர்கொண்டவன், பற்றாக்குறையை எதிர்கொண்டவன், பாகாலை எதிர்கொண்டவன் பயத்தை எதிர்கொள்ள முடியல. உங்க பலவீனம் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். அப்ப பாகால அனுப்புனா அவன் எதிர்கொண்டுருவான், பஞ்சத்தை அனுப்புனாலும் எதிர்கொண்டுருவான், பற்றாக்குறைகள் வந்தாலும் என்ன செஞ்சிருவான், எதிர்கொண்டுருவான். ஆனா இவனை அழிக்கிறதுக்கு இவனுக்கு எடுக்கிற ஆயுதம் என்னது? பயம். பேடியா இருக்குது. என்னது பேடி? அந்த பாடி எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யணும்? விடுதலை ஆகணும். ஒரே பேடியா இருக்கு. என்னதான் இருக்குது? பயம். தொட்டதுக்கெல்லாம் பயம், நின்னா பயம், உட்கார்ந்தா பயம், அங்க போனா பயம், இங்க போயினா பயம், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பயம், வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா பயம், ஸ்கூல் வேன் லேட் ஆயிடுச்சுன்னா பயம், பஸ் லேட் ஆயிடுச்சுன்னா பயம், ஃபிசிக்ஸ் 12th ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக வந்துருச்சுன்னா பயம், ஸ்டாட் மார்க் கொஸ்டின் கொஞ்சம் உள்ளே இருந்து கேட்டான்னா பயம். நான் என்ன சொல்கிறேன், எக்ஸாம் எழுதிட்டு கம்முன்னு அந்த கொஸ்டின் பேப்பரையும் புக்கையும் மூடி பேக் பண்ணி வச்சிடணும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய எக்ஸாமினர் மாதிரி உட்காந்து திருத்திமா, எனக்கு எப்படியும் 93 கிடச்சிடும், 7 தான். இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? பயம் வந்துடும், பயம் வந்துடும். பயம் வெளியிலிருந்து வரக்கூடியது எதுவுமே நம்மளை தாக்காது, உள்ளே இருந்து வர்றதான் என்ன செய்யும்? என்ன செய்யும்? மனிதனுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய எதுவுமே நாளே ஆபத்து இல்லை, அவனுக்குள்ளிருந்து புறப்படுகிறதே அவனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும் பைபிள் சொல்லுது. அப்ப வெளியிலிருந்து வந்த பாவம், வெளியிலிருந்து வந்த பாகால், வெளியிலிருந்து வந்த பஞ்சம், வெளியிலிருந்து வந்த பற்றாக்குறை, எலியா ஒண்ணுமே செய்யல. ஆனா உள்ள ஏற்பட்ட ஒரு பயம் அவனை தள்ளாட பண்ணிச்சு. He lost his vision. தரிசனத்தை இழந்து போனா, நோக்கத்தை இழந்து போனா, அழைப்பை இழந்து போனா, தன்னை குறித்து தன் குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற எல்லாத்தையும் இழந்து போனா. அவனே தன் வாழ்க்கைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க விரும்புகிறான், அவனே தன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள விரும்புகிறான். அவ்வளவுதான் அப்படின்னு அவனே ஒரு முடிவுக்கு வர்றான். அவ்வளவுதான் அல்ல, இவ்வளவு தானா அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டே இருக்கணும். ஆமென். எசபேல் சொல்றா, நீ நேத்தைக்கு கர்மேலில் செஞ்சதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போறேன், உன் பிராணனுக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லாம இவ்வளவு தானா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உங்ககிட்ட போய் சொன்னோம் பார்த்தீங்களா? ஆமென். பயம் ஒரு மனிதனை தள்ளாட வைக்கும். 3 பேரை சொல்லியிருக்கிறேன். தள்ளாடின அன்னாள், தள்ளாடின ஆகார், தள்ளாடின எலியா, 3 பேரையும் தேவன் பலப்படுத்தினார். இன்றைக்கு உங்களையும் பலப்படுத்துவார். ஜெபிக்கும்படி எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். அடைக்கப்பட்டதினால் அன்னாளின் வாழ்க்கை தள்ளாடினது. ரொம்ப வருஷமாக அடைக்கப்பட்ட சூழ்நிலை, வாழ்க்கை தள்ளாடுகிறது. அவமானங்கள், அவமானங்கள்.
எங்கே போனாலும் அவமானப்படுத்துகிறாங்க பாஸ்டர், எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்துகிறாங்க. ஆறுதலற்றதினால் தள்ளாடின நாள் பலப்படுத்தப்பட்டாள். தள்ளாடின ஆகார் ஒரு பக்கம். சாராள் சொன்னா, காலையில் அவளை அனுப்பிடு. ஆபிரகாமால சொல்ல முடியல, வேணாம் அனுப்ப வேண்டாம், அவ ஏதோ ஒரு மூலையில் இருக்கட்டும். அதை சொல்றதுக்கு தயங்கி நிற்கிற ஆபிரகாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவ போகலன்னா தாக்க ரெடியா நிற்கிற சாராள். இன்னொரு பக்கம் போன இடத்துல அவள்களை தகர்த்து போட நினைக்கிற வனாந்திரம். இதன் நடுவில் அவள் வாழ்க்கை தள்ளாடுகிறது. இதன் நடுவில் அவளுடைய வாழ்க்கை தள்ளாடுகிறது. அவன் முடிவு பண்ணிட்டா, என் வாழ்க்கை அவ்வளோந்தான், என் பிள்ளை வாழ்க்கை அவ்வளோந்தான். என்றைக்கு தேவன் நினைத்து வைத்திருக்கிற முடிவுக்கு அப்பாற்பட்டு நீ முடிவெடுக்கிற முயலுகிறாயோ, அன்றைக்கு நீ தள்ளாட ஆரம்பிப்பாய். அவள் தள்ளாடுகிறாள் என்பதை ஆபிரகாம் அறியல, ஆபிரகாமின் தேவன் அறிந்தார். உடனே ஓடி வந்துட்டார் வனாந்திரத்துக்கு. என்ன ஆகாரே, என்ன சம்பவித்தது? வாட் ஹேப்பன் டு யூ? நான் தள்ளாடுற ஆண்டவரே, என் வாழ்க்கை தள்ளாடுது. ஏன் தள்ளாடுற? எனக்கு ஆதரவு இல்லை, என் பிள்ளைக்கு ஆதரவு இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, அப்பம் இல்லை, தாகம், வனாந்திரம், வழி தெரியல. இவ்வளவுதானா? கண்களை திறந்தார். நீரூற்று. ஸ்டம்பிள்டு ஹாகார். அடுத்த கட்டம், she was stable. நிலைநிறுத்துகிறார், திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். Hallelujah. Thank you Jesus. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தி நீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தி நீரே. எத்தனை பேர் இந்த காலை நேரம் சொல்ல முடியும்? தள்ளாடினோம், ஆனா எங்களை தள்ளாட விடல. பஞ்சத்தை எதிர்கொண்ட எலியாவால் பயத்தை எதிர்கொள்ள முடியல. பாகாலை எதிர்கொண்ட எலியாவால் பயத்தை எதிர்கொள்ள முடியல. பற்றாக்குறைகளை எதிர்கொண்ட எலியாவால் பயத்தை எதிர்கொள்ள முடியல. தனிமை உணர்வை எதிர்கொள்ள முடியல. ஆனா ஆண்டவர் அப்படியே விடல. எலியாவே, ஏன் இங்க இருக்கிற? உனக்கு என்னாச்சு? இந்த அப்பமும் தண்ணீரும் இருக்கு, சாப்பிடு. எலும்பு, நீ போ. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ இன்னும் செய்ய வேண்டியது, இன்னும் சாதிக்க வேண்டியது. ரெண்டு கரங்களை உயர்த்தி, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தி நீரே. தள்ளாட, எல்லாம் சொல்லுங்க. தாங்கிய நடத்தி நீரே. தள்ளாட சொல்லுங்க, சொல்லுங்க இன்னும் சத்தமா. தள்ளாட. வீட்டுல சண்டை போடும்போது சத்தம் வருது இல்ல,
அந்த சத்தத்தை சபையில வந்து ஓ தள்ளாட விட ஹல்லேலூயா புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது வாழ்வு பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது வாழ்வு பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றோ வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றோ வல்லவரே. இன்றும் என்றோ வல்லவரே. இன்றும் என்றோ வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் ஓ விடுதலை ஓ புகழ்கின்றேன் புயலின்று புது வாழ்வு பிறந்தது. புகழ்கின்றேன் புயலின்று ஓய்ந்தது புது வாழ்வு பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றோ. நன்றி அப்பா. தள்ளாடினவர்கள் பலத்தால் இடைகட்டப்படுவார்களாக. வல்லவரே இன்றும் என்றோ இன்றும் என்றோ. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா. சொல்லுவோம் ஜெபம் கேட்டி. ஆலயத்துல வந்து என் இருதயத்தை ஊற்றினேன். என் ஜெபத்தை கேட்டி தள்ளாட விடவில்லையே. ஓ தள்ளாட விடவில்லையே. புகழ்கின்றேன் புயல் என்று நல்ல கைகளை தட்டி. இன்றைக்கு புயல் முடிவுக்கு வருகிறது. உன்னை தள்ளாட பண்ணின் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் ஓ புகழ்கின்றேன். உன்னை தள்ளாட பண்ணின அவமானங்களுக்கு ஒரு முடிவு. உன்னை தள்ளாட பண்ணின அடைக்கப்பட்ட நிலைமைகளுக்கு ஒரு முடிவு. உன்னை தள்ளாட பண்ணின வனாந்தரத்துக்கு ஒரு முடிவு. ஓ புகழ்கின்றேன் புது வாழ்வு பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றோ. எல்லா சின்ன பிள்ளை வாலிபெல்லாம் கைகளை தட்டி இன்றும் என்றும். பால்கனியில் இருக்கிறவங்க எல்லாம் வல்லவரே எபினேசர் நீர்தானையா. இதுவரை உதவி நீரே எபினேசர் நீர்தானையா. இதுவரை உதவி நீரே எல்ரோயி நீர்தானையா. என்னை கண்டி எல்ரோயி நீர்தானையா. என்னையும் கண்டீர். ஓ புகழ்கின்றேன் புயலின்று புது வாழ்வு. ஏ ஆகாரே புகழ்கின்றேன். உன் வாழ்க்கையின் புயல் முடிவுக்கு வருகிறது. நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய பலன் இறங்கி வருகிறது. நல்லவரே இன்றும் என்றோ இன்றும் என்றோ. வல்லவரே ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா ஜெயம்
தள்ளாடுகிற சில கால்களை, தள்ளாடுகிற சில கைகளை ஆண்டவர் இன்னைக்கு பிடித்து கொள்ளுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு சிலருடைய கைகளை பிடித்து தூக்குகிறார். நீ தள்ளாடுவதில்லை சகோதரா, நீ தள்ளாடுவதில்லை சகோதரி. உன்னை தள்ளாட பண்ணின அந்த பயம் இந்த காலை நேரத்தில் உன்னை விட்டு மாறுகிறது. பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. வனாந்திரத்தின் வல்லமைகள் அழிவதாக. தகர்க்க நினைக்கிற வனாந்திரங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் தள்ளாட விடவில்லையே. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை உன்னை பலப்படுத்துகிற 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 வல்லமை. எந்த பலவீனமும் உன்னை தள்ளாட பண்ணாது. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வல்லமை அந்த பலவீனத்தில் பலனாய் இறங்குகிறது. தள்ளாடின கால்கள் இப்போ எழுந்து நிற்கட்டுமே சுவிநாமத்தில். நல்ல கையை தட்டி வாய் திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து மேல பால்கனியில் இருக்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. தேவன் சிலரை தூக்கி விடுகிறதை நான் பார்க்கிறேன். பால்கனியில கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து தள்ளாடின சில பேரை தூக்கி விடுகிறது, தூக்கி விடுகிறது. அந்த அடைக்கப்பட்ட நிலைமைக்கு ஒரு முடிவு. அவமானத்தினால் இன்றைக்கு உன் வாழ்க்கை தள்ளாடி கொண்டிருக்குமே, ஆனால் நீ சுமந்த அவமானம் இன்றைக்கு உன்னை விட்டு மாறுகிறது. மனிதர்கள் உன்னை எவ்வளவாய் அவமானப்படுத்துகிறார்களோ அவ்வளவாய் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஓ தள்ளாட விடவில்லையே. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இன்னும் 2 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் 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 ஆலயத்தின் முன் வரிசையிலிருந்து பின் வரிசை வரைக்கும் பலமாய் முடிஞ்சா கையை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி ஒரு 2 நிமிஷம் தள்ளாடின என் வாழ்க்கை இன்னைக்கு பலத்தால் இடை கட்டப்படுவதாக, இடை கட்டப்படுவதாக, இடை கட்டப்படுவதாக. Jesus, 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 Jesus. கடைசி ஒரு நிமிடம், கடைசி ஒரு நிமிடம் ஆவியில நிரம்பி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்த பலன், அந்த வல்லமை தயங்கி நிற்கிற மனிதர்கள் நடுவே தாங்கி நிற்கிற ஒரு கரத்தை நான் பார்க்கிறேன். தாங்கி நிற்கிற ஒரு கரத்தை நான் பார்க்கிறேன். நீ அவருடைய கரத்தில் இருக்கிறாய் மகளே, நீ அவருடைய கரத்தில் இருக்கிறாய் மகனே. தாக்கும் மனிதர்கள் நடுவில், தயங்கி நிற்கும் மனிதர்கள் நடுவில், தகர்க்கும் வனாந்திரத்தின் நடுவில் ஒரு கரம் உன்னை தாங்குகிறது. Riba katsono manahastana lidana manashandara katalarabala. தாவீது சொல்லுகிறான், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கு சற்றே தப்பிற்று. பலவான்களுடைய வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தால் இடை கட்டப்பட்டார்கள். தள்ளாடினவர்களோ பலத்தால் இடை கட்டப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் திரும்ப இந்த வார்த்தையை சொல்ல என்னை ஆவியில ஏவுகிறார். ஆமென். தயங்கி நிற்கும் மனிதர்கள் நடுவில், தாக்க நிற்கும் மனிதர்கள் நடுவில், தகர்க்க நிற்கும் வனாந்திரத்தின் நடுவில், நீ யாருடைய கரத்தில் இருக்கிறாய் தெரியுமா? உன்னை தாங்குகிறவருடைய கரத்தில்,
உன்னை தாங்கி நிற்பது அவருடைய கரம். உன் குடும்பத்தை தாங்கி நிற்பது அவருடைய கரம். உன் பிசினஸை தாங்கி நிற்பது அவருடைய கரம். உனக்குண்டான வைகட்டை தாங்கி நிற்பது அவருடைய கரம். அவர் கரம் என்னை தாங்கி நிற்கும் போது, அவர் கரம் என்னை தாங்கி நிற்கும் போது எனக்கு எந்த வனாந்திரத்தை பார்த்தும் பயம் இல்லை. எனக்கு எந்த இசபேலை பார்த்தும் பயம் இல்லை. என்ன நான் தள்ளாடும் போது என்னை தள்ளிவிடாத நல்ல தெய்வம். நான் தள்ளாடும் போது என்னை தள்ளிவிடாத நல்ல தெய்வம். எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை? எழுந்திருந்து போஜனம் பண்ணு. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே தள்ளாட. அவருடைய கரம் பூமி உருண்டையை தாங்கி நிற்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளோ பெரிய பூமி அவருடைய கரம் தாங்கும் போது உங்களே என்னை அவருடைய கரம் தாங்காதா? நீங்களும் நான் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். அவருடைய உள்ளங்கைக்குள்ள வரைந்திருக்கிறார். அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ள நம்மளை மறைத்திருக்கிறார். உன்னை தள்ளாட பண்ணின எல்லா சூழ்நிலைகளிலிருந்து இன்றைக்கு ஒரு விடியல், இன்றைக்கு ஒரு முடிவு. தேங்க்யூ ஜீசஸ். இனி அகந்தையான பேச்சை பேசாதிருங்கள். சத்துருக்களுக்கு ஒரு எச்சரிப்பு. அன்னாள் சொல்லுகிறாள், இனி எனக்கு எதிராக அகந்தையா பேசாத, இனி வீணான வார்த்தைகள் எனக்கு எதிராக பேசாத. என்ன தள்ளாடின என்ன ஆண்டவர் பலத்தால் இடைக்கட்டி, பலத்தால் இடைக்கட்டி. நான் அழிஞ்சு போவேன்னு நினைச்ச மனிதர்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு துறவை உண்டு பண்ணி என்னையும் அழிய விடல, என் சந்ததியை அழிய விடல. என்னை உயர்த்தி அழகு பார்க்கிற நல்ல தெய்வம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். We thank thee Jesus. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய சிநேகம் ஐக்கியம் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, அவர் மறைந்துள்ளே. சத்தான் தீமை செய்ய, சத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சத்தான் தீமை செய்ய முடியாது. எத்தீங்கும் என்னை அணுகாது. சத்தான் தீமை செய்ய முடியாது. எத்தீங்கும்